என்னாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரப கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே வணக்கங்கள். இன்று PPG செவிலியர் கல்லூரியின் நேஷனல் சோஷியல் சர்வீஸ், ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் DAPUC இணைந்து வழங்கும் HIV விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அறிவு, விழிப்புணர்வு, பொறுப்பு என்ற 3 முக்கிய செய்திகளை உங்களுக்குள் விதைக்கும் சிறப்பான தருணம். HIV பிளாஷ்மாப் நிகழ்ச்சி. HIV-ஐ ஒழிப்பது வெறும் கனவு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பொறுப்பு என்பதை உங்கள் மனதில் பதிக்கும் ஒரு நிகழ்ச்சி. இங்கு கூடியிருக்கும் அனைவரும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உங்கள் குடும்பத்திற்கும், நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் எடுத்து செல்லும் தூதுவர்களாக மாறுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா எட்டக்கும் ஓடி பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா எட்ட உட கல கலக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா பத்த உட பாட பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா அட மம்பட்டியா அட மம்பட்டியா இங்க வந்து பாருங்க வெற்றி ஆடுத சும்மா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். மதுரா பழ பழக்குது பச்சை மல்லிகைப்பூ மண மணக்குது 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 பச்சை மல்லிகைப்பூ மண மணக்குது பச்சை மல்லிகைப்பூ பச்சை மல்லிகைப்பூ பச்சை மல்லிகைப்பூ 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 மல்லி 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 தினேஷ் அழகிய கிராமத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பாமர குடிமகன். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டோரோ நரிவூரோ கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான்
காட்சி 2. கிராமத்து வாழ்க்கையில் இருந்த தினேஷுக்கு நகரத்தில் வேலை கிடைத்தது. தனது பள்ளி, கல்லூரி என அனைத்தையும் கிராமத்திலேயே முடித்து தினேஷ் முதல் முறையாக பட்டணத்திற்கு வேலைக்கு செல்கிறான். நம்ம நோய் எல்லாத்து பரம்பரடா, சாவிய தூக்கி போடு, இந்த உலகமே நம்ம ஒரு மரடா. கோவை நகத்து, கோவை நகத்து, கோவை நகத்து, எங்க ஊரு கோயம்புத்தூர். Hi guys, இவர் மிஸ்டர் தினேஷ், நம்ம டீமோட நியூ சாஃப்ட்வேர் டெவலப்பர். Let's welcome him with big hand. Mr. Dinesh, let me introduce our teammates. இவங்க ஆதிரா, ரவி, அப்துல். Okay ma'am, thank you. अच्छा में रहना ना, बड़ी जहरीली अख मारे, कम से कमरिया साली, एक ठुमके से लख मारे. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి, కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి. సొగులాడి స్వప్న సుందరి, నీ మడత చూపు మా పటేల మల్లె పందిరి, రచ్చరాజ కుందె ఊపిరి, నీ వంక చూస్తే గుంటెలోన డీరి డిరిడిరి. తూనీగా నడుములోన తూట పెట్టి, తుపాకి పెంచినావి తింగని చిట్టి, మగజాతి నట్ట మడత పెట్టి. ఆ కుర్చీని మార్చబెట్టి മഞ്ഞു മാസത്തേരിൽ ഒന്ന് ചുറ്റാൻ വാടി ഹോയ് ഹോയ് ഹോയ്. ஹோய். ஏய், வாயே வாயே என் ராஜா தீ கூடு கூட்டாலோ அங்கு தூரத்தாய். ആരോ ആരോ നീ രാജാവോ, നിന്റാവെല്ലാം എന്നും എനിക്കല്ലേ. മാമ്പഴത്തിൽ നൽകുവാ നീ എന്നും എന്റെ പൊൻപൂവാ. ഹേയ് ചോക്ലേറ്റ് പിള്ളേരെ, നിങ്ങൾ എന്നെ നോക്കണ്ട, ഇവനെന്നും കൂടെയുണ്ടേ. കാണാ കൊട്ടാരത്തിൽ മിന്നും പിന്നാരത്തിൽ. എന്നും ആടിപ്പാട പ്രേമ കൂടാരത്തിൽ, എന്നും 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 ആടിപ്പാടിടാ. 1 week later. தினேஷ் ப்ரோ, இன்னைக்கு ஆதரோட பர்த்டே பார்ட்டி ஈவினிங், மறக்காம வந்துருங்க. ஓகே ப்ரோ. காட்சி 4. நகரத்திற்கு சென்ற தினேஷ் தனது கம்பெனியின் சக நண்பர்களுடன் மிகவும் ஆனந்தமாக இருந்து வருகிறார். அப்பொழுது ஒரு தோழியின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு எல்லோரும் போகிறார்கள். உண்மையான காதல் எங்கே தேடி பார்த்தேன் உலகத்திலே, கண்ணை மயக்கும் பெண்கள் இங்கே, உன்னை கண்டு நானும் விழுந்தேன். பெண்ணெல்லாம் பொய்யா, என்ன காதல் இல்லையா, நீ சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா, உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறது. ஆய் 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 ஆய், நீ தான் என் காதல் என்று சொல்லவா. ஆய் 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 ஆய், உன்னை மட்டும் நானும் மல்லி கொல்லவா. உணவோட இருப்பிடம் உழவனுக்கு கிடைக்கணும், அவன் அனுபவிச்ச மிச்சம் தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறன, நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்த
ஃபுல்லு கட்டு கழுத்துல தாலி கட்டி கூட்டி போவேனே கிறுக்கா, கிறுக்கா, உன்னை நான் ரசிச்சேன். உன்னையே நினைச்சு தினமும் சிரிச்சேன். ஜிமிக்கி நடுவா உன்னை நான் ஒளிச்சேன். கடைசி வரைக்கும் சதா வருவேன். தினேஷ் இதை சும்மா ட்ரை பண்ண. ஐயோ வேணாம் வேணாம் ப்ரோ, எனக்கெல்லாம் இது பழக்கமே இல்லை ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் நாங்கள் பழகிட்டா வந்தோம், சும்மா ட்ரை பண்ணு ப்ரோ, பார்த்துக்கலாம். சக நண்பர்களின் பேச்சை கேட்ட தினேஷும் குடிக்க தொடங்குகிறார். அவன் நண்பர்களுடன் இணைந்து எல்லா தவறான பழக்கங்களிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறான். காய்ச்சல், வாந்தி, உடல் சோர்வு என தினேஷுக்கு அனைத்து அறிகுறிகளும் தென்பட தொடங்குகின்றன. அவன் நண்பர்கள் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். டே தினேஷ், என்னடா ஆச்சு? தெரியல மச்சி, 4 வாரமாக ஒரே ஜுரம், உடம்புக்கு ஒன்றுமே முடியலை. ஹாஸ்பிட்டல் போகலாமாப்ல, வாமாப்ல, போயிட்டு வரோம். சரி சரி, வெயிட் பண்ண, ஆட்டோ புக் பண்ணுறேன். காட்சி 6. மருத்துவமனை. தினேஷ், செவிலியர் மற்றும் மருத்துவருக்கு இடையே நடக்கும் உரையாடல். குட் மார்னிங் சிஸ்டர். சொல்லுங்க, என்னாச்சு? சிஸ்டர், எனக்கு 4 வாரமாக நல்லா ஃபீவராக இருக்குது. வாந்தி, நைட்டு எல்லாம் நல்லா வேர்த்து கொட்டுது. சாப்பிடவும் முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. தாடையில் வேற நெறி கட்டி இருக்கு சிஸ்டர். சரி வாங்க டாக்டரை போய் பார்க்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், 4 வாரமாக ஃபீவராக இருக்குது டாக்டர். வாந்தி, நைட்டெல்லாம் வேர்த்து கொட்டுது. சாப்பிடவும் முடியல. உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது டாக்டர். சரி, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நர்ஸ், இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க. ஓகே டாக்டர். தினேஷ், உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. நான் சொல்கிறத பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் கேளுங்க. உங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஓகேனா உங்களோட உடல்நிலை பற்றி உங்கள் கூட வந்திருக்கவங்க கிட்ட பேசலாமா? உங்கள் ரகசியங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நர்ஸ், அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள். சொல்லுங்கள் டாக்டர், என்னாச்சு? நான் சொல்கிறத பதட்டப்படாமல் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஹெச்ஐவியா அப்படின்னா என்ன டாக்டர்? மனித நோய் எதிர்ப்பு குறைபாட்டு வைரஸ் என்பது மனித நோய் எதிர்ப்பு அமைப்பையும் மண்டலத்தையும் தாக்கும் ஒரு வகை வைரஸ் ஆகும். இதை ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எய்ட்ஸ் நோய் வர காரணமாக இருக்கும் ஒரு வைரஸ் ஆகும். டாக்டர், இந்த நோய் எனக்கு எப்படி டாக்டர் வந்துச்சு? இந்த நோய் தொற்று பல வழிகளில் பரவும். பாதுகாப்பற்ற பாலியல் உறவு, பாதிக்கப்பட்ட நபரின் ரத்தம், கிருமி தொற்றுள்ள சுத்திகரிக்கப்படாத ஊசிகளை பகிர்ந்து கொள்வதாலும் பரவும். பரிசோதிக்கப்படாத ஹெச்ஐவி கிருமி உள்ள இரத்தத்தை செலுத்துவதன் மூலம் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு
இது பரவலாம். நோயாளியிடமிருந்து மருத்துவ பணியாளர்களுக்கு தற்செயலாக ஊசி குத்துதல் அல்லது உடல் திரவங்களுடன் கலந்த கருவிகளால் ஏற்படும் வெட்டுக்களால் இது பரவும். தமிழ்நாட்டில் மட்டும் 2,75,000 பேர் HIV-யால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் சராசரியாக 9,000 நபர்கள் HIV-யால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் இவன் கூட பேசுறதுனாலையோ இவனை தொடர்றதுனாலையோ இல்லை இவன் எடுத்துன்னு வர சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுனாலையோ எனக்கும் இந்த HIV பரவுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுனாலையோ இவங்களை கட்டி பிடிக்கிறதுனாலையோ இவங்க உபயோகித்த பொருட்களை பயன்படுத்துறதுனால இவங்களோட உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொள்வதனாலையோ இது பரவாது. HIV தொற்றுள்ள நபரோட இருமல், தும்மல் அதனாலேயோ இல்லை கொசுக்கடி மூலமாகவோ HIV பரவாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நோய் தொற்றின் காரணிகளை கேட்டறிந்த தினேஷ் தான் பாதுகாப்பற்ற போதை ஊசிகளை பயன்படுத்தியதால் இந்த HIV தனக்கு வந்தது என்பதை அறிந்து மிகவும் வருந்துகிறார். டாக்டர், இந்த நோய் நம்ம உடம்புல எப்படி பரவுது? இந்த HIV வைரஸ் ரத்தத்தின் வழியாக நம்ம உடம்புல கலந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி CD4 அதாவது வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை குறைத்து நமக்கு பல நோய்கள் வர வழிவகுக்கும். டாக்டர், இந்த நோய் வந்தா என்னென்ன அறிகுறிலாம் தென்படும்? இந்த நோய்க்கான அறிகுறிகள் இரவில் வியர்த்தல், காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, வாந்தி, வயிற்றுப்போக்கு, தோலரிப்பு, எடை குறைதல், வாயில் வெள்ளை புள்ளிகள், தொண்டைக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள ஒருங்கிணைந்த ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையத்தை அணுகி HIV பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர், அப்போ HIV குணப்படுத்தவே முடியாதா? அவ்வளோதானா? HIV-யை முழுமையாக குணப்படுத்த முடியாது தான், ஆனால் பாதிக்கப்பட்டவரின் வாழ்நாளை நீட்டிக்க முடியும். ART கூட்டு மருந்து சிகிச்சையை முறையாக எடுப்பதன் மூலம் தொற்று உள்ள நபரின் வாழ்நாளை நீட்டிக்க முடியும். இந்த சிகிச்சை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இலவசமாக கொடுக்குறாங்க. டாக்டர், இந்த ART சிகிச்சையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. HIV/AIDS தொற்றுள்ளவர்களுக்கு உரிய மருத்துவம் ART கூட்டு மருந்து சிகிச்சையாகும். இந்த கூட்டு மருந்துகள் HIV தொற்றுள்ளவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஆனால் இம்மருந்துகள் HIV கிருமிகளை முழுமையாக அழிக்கக்கூடியதல்ல. HIV கிருமிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் ART சிகிச்சை பெறும்போது சந்தர்ப்பவாத நோய்கள் தாக்கம் குறைகிறது. நமது இரத்தத்தில் உள்ள CD4 எனப்படும் வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியாக விளங்குகிறது. HIV கிருமிகள் இந்நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து சந்தர்ப்பவாத நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலைமையை எய்ட்ஸ் என்று கூறுவர். இந்நிலைமையை வராமல் தடுப்பதற்கு ART என்ற கூட்டு மருந்து சிகிச்சை இலவசமாக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அளிக்கப்படுகிறது. HIV-யின் தொடர் சிகிச்சைகள். கூட்டு மருந்துகளை வேலை தவறாமல் இடையில் நிறுத்தாமல் தொடர்ந்து உட்கொள்வதை தொடர் சிகிச்சை என்கிறோம்.
கூட்டு மருந்து சிகிச்சை தான் CD4 செல் எண்ணிக்கையை அதிகரித்து சந்தர்ப்பவாத நோய்களை குறைக்கின்றது. கூட்டு மருந்து சிகிச்சையினை இடையில் நிறுத்தினாலோ வேலை தவறிவிட்டாலோ சிகிச்சை பலனின்றி CD4 செல்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். மேலும் கிருமிகள் மருந்துகளுக்கு எதிராக செயல்படும். இதனை தடுக்க இடைவிடாது தொடர் சிகிச்சை அவசியம். ART சிகிச்சையின் நன்மைகள்: HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்நாளை நீட்டிக்கிறது, உடல் நலத்தை மேம்படுத்துது, வாழ்க்கையின் தரம் கூடுகிறது, மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய நிலையை குறைக்கிறது, HIV கிருமிகளின் எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, சந்தர்ப்பவாத நோய்கள் ஏற்படுவதை குறைக்கிறது. அப்போ இந்த நோய் வராமல் தடுக்க வழி இல்லையா டாக்டர்? ஏன் வழி இல்லை? இதை தடுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. பாதுகாப்பான பாலியல் உறவு, ஆணுறைகள் பயன்படுத்துதல், முறையான உணவு பழக்கம், புதிய ஊசி மற்றும் சிரஞ்சிகளை பயன்படுத்துதல், கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் HIV சோதனை செய்ய வேண்டும், மருத்துவ ஊழியர்கள் முறையான கவசங்களை உபயோகிக்க வேண்டும், HIV/AIDS பொது சோதனை செய்யப்பட்ட இரத்தத்தை மாற்றுதல், HIV/AIDS பற்றிய தவறான நம்பிக்கையை அகற்றுதல். ART சிகிச்சை தொடங்குவதற்கு முன் உள்ள பரிசோதனைகள்: HIV வைரஸ் எண்ணிக்கை பரிசோதனை, இரத்த பரிசோதனைகள், கல்லீரல் செயல்படும் நிலைக்கான பரிசோதனை, CD4 செல் எண்ணிக்கைக்கான பரிசோதனை, பெண்களுக்கு இனப்பெருக்க மண்டல புற்றுநோய் மற்றும் கர்ப்பம் தரித்ததற்கான பரிசோதனை, காச நோய்க்கான பரிசோதனை. டாக்டர் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த HIV-யை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டா இதோடைய விளைவுகள்லாம் என்னென்னவா இருக்கும்? இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னா, காசநோய், பூஞ்சை தொற்று, நிமோனியா, ஹெர்பிஸ் வைரஸ் தொற்று, இருதய கோளாறுகள், நினைவாற்றல் குறைபாடு, மன அழுத்தம், குழப்பம், மூளை பாதிப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் அலர்ஜி. படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா? கண்களை மூடினால் இறைவனிடம் வேண்டினால் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் டாக்டர். நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் HIV எதிர்த்து போராட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
ஓகே டாக்டர், இனிமேல் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெச்ஐவி நோயை பற்றின விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவோம். தேங்க்யூ டாக்டர். ஹெச்ஐவி உன்னை தோற்கடிக்க முடியாது. உன் மன உறுதியே உன்னை முன்னேற்றும் சக்தி. சிகிச்சை உனக்கு ஆயுள் தரும், உற்சாகம் உனக்கு வாழ்வு தரும். நன்றி, வணக்கம். அயுளை மனத்திலும் வளமும் வைத்திடும் ஆயினும் மனிதனை ஆயிரம் சொன்னாலும் வரும் முன் காப்பதை உற்ற மருத்துவம். நோயினை அழிக்க இந்நாளில் இல்லை மருந்து, தாக்குதல் தடுக்க வழிதான் உண்டு. தீமையின் கடையில் என்னாலும் இன்ப விருந்து, ஆயினும் மனிதா ஒழுக்கம் நன்று. ஓர் துணையுடனே வாழ்க்கையை ரசித்தவர் ஆயிரம் பேருண்டு உலகத்திலே. ஒற்றை கவிதை ஒழுக்கம்.